அக்கா உங்க பேர் என்ன, என்ன பண்றீங்க? வித்யலட்சுமி. நான் இங்க லோக்கல்ல தான் வேலை பார்க்குறேன். லோக்கல்ல தான் இருக்கீங்க. ஓகே, இப்போ என்னன்னா பாத்தீங்கன்னா மதுரையில ரொம்ப பெருமை சேர்க்கிற விதமா விஜய் டிவில ஒரு ஷோ ஒன்று நடந்தது. ஊ சொல்றியா ஊ சொல்றியா அந்த சேனல்ல யூடியூபர் விஃபான் ப்ரோ வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெங்காய கறி அப்படின்றது பவர் ஹோட்டல்ல ஒன்று இருக்கு மதுரையில. ஸோ அது ரொம்பவே ஃபேமஸ். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சூப்பரா இருந்துச்சு அவர் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த பவர் ஹோட்டல்ல உங்களுக்கு அந்த ட்ரை பண்ணிருக்கீங்களா, எப்படி இருந்துச்சு? பவர் ஹோட்டல் அப்படின்னாலே இங்க ரொம்ப ஃபேமஸான கடை. ஸோ லோக்கல்ல இருக்குன்றதுனால நாங்க அடிக்கடி இங்க ஃபேமிலியோட வந்து சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா தலைக்கறி பண்ணுவாங்க. இந்த மாதிரி குடல் கறி நல்லா இருக்கும். ஆட்டோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் இங்க உங்களுக்கு அவைலபிளா கிடைக்கும். காரசாரமா நம்ம வீட்டுல சமைக்கிற மாதிரியே ரொம்ப சூப்பரா இருக்கும். அதை நம்ம வந்து ஃபேமிலியோட வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த ஏரியாவா இருந்தா நிஷா பீடா அப்படின்றது இங்க கிடைக்குது. சோ இது இந்த மாதிரி பீடா நான் வேற எங்கேயுமே ட்ரை பண்ணி பார்த்தது. என்னோட சின்ன பசங்க கூட இதை வந்து சாப்பிடுவாங்க. சோ பசங்களும் சின்ன பசங்களும் சாப்பிடுறாங்க அப்படின்றதால இது ரொம்ப நம்பகத்தன்மையானது. இதை நான் ரொம்ப வருஷமா வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் வந்துட்டு டெசர்ட் ஐட்டம் கொடுப்பாங்க. ஸோ அந்த டெசர்ட் ஐட்டம் ரீப்ளேஸ் பண்ற மாதிரி இப்போ பீடா வந்துட்டு கொண்டு வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸா நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாரம்பரியமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது ட்ரெடிஷ்னலா யூஸ் பண்றதுனால உள்ள வந்து நம்மளுக்கு வெத்தலை இந்த மாதிரி ஐட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா யூஸ் பண்ணலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஜீரணமாகறத விட இது வந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஓகே ஓகேக்கா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷெடாய் அப்படின்ற ஒரு பிசினஸ் ஈவெண்ட்ல பவர் ஹோட்டல் ஓனரே என்ன சொன்னாருன்னா, நாங்க யூஸ் பண்ற மசாலா வந்து ஹோம் மேடு, ஸோ அதனால கொஞ்சம் காரசாரமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்துட்டு மக்கள் வந்து சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிட்டு வாங்குற பொருள் வந்து பாத்தீங்கன்னா பீடா தான். ஸோ அது எந்த அளவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு திருப்தியை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ எல்லாருமே நான்வெஜ் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி பீடா சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு அந்த டைஜஷன் அப்படின்றது ரொம்ப ஈஸியா நடக்கும். அதனால வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க.